ஓமனில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்த விபத்தில் 16 பேர் மாயமான நிலையில் 8 இந்தியர்கள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓமன் நாட்டில் எண்ணெய் மற்றும் எரிவாயு சுரங்க தொழில்கள் நடைபெற்று வரும் ராஸ் மத்ரகா என்ற இடத்திலிருந்து தென்கிழக்கே 25 கடல் மைல்கள் தொலைவில் எண்ணெய் கப்பல் ஒன்று சில நாட்களுக்கு முன்பு திடீரென கவிழ்ந்தது. இந்த கப்பலில் 13 இந்தியர்கள் 3 இலங்கையைச் சேர்ந்தவர்கள் உட்பட 16 பேர் பயணித்துள்ளனர். எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் காணாமல் போனவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணியில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த போர்க்கப்பல் INS தேக் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளது. கப்பல் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இதுவரை 8 இந்தியர்கள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மற்றவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து தமிழ்நாட்டில் இன்று 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மராட்டிய மாநிலத்திலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு லேசான அறிகுறிகளுடன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் லேசான சுவாச பிரச்சினை, சளித்தொல்லையால் அவர் சிரமப்பட்டு வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து லாஸ் வேகாஸுக்கு சென்றபோது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அதிபருக்கான வழக்கமான பணிகளை கவனிப்பார் என்று வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஜோ பைடன் இருப்பது உறுதியானது. தான் நலமாக இருப்பதாகவும் அமெரிக்க மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்வதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய இந்தியா மீண்டும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய இந்தியா மீண்டும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வலியுறுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியான தீர்வு ஏற்பட வேண்டும், பணைய கைதிகளை நிபந்தனையின்றி விடுவிக்கவும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் படையினர் திடீர் தாக்குதல் நடத்தியதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 250க்கும் மேற்பட்டவர்களை பணைய கைதிகளாக பிடித்து சென்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு நாளையொட்டி தமிழ்நாடு வாழ்க என்று எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஜூலை 18ஆம் தேதியான இன்று தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தமிழ்நாடு பெயர் மாற்ற விழாவில் அறிஞர் அண்ணா பேசியதை குறிப்பிட்டு பேசியதோடு கடல் கண்டு மழை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, களங்கண்டு கலை கண்டு கவி கொண்ட தமிழ்நாடு வாழ்க, உடல் கொண்டு விரம் கொண்டு உயிர் கொண்ட தமிழ்நாடு வாழ்க என வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.